வணக்கம், இது தமிழ் டைலாக் 2.0. பிக் பாஸ் சீசன் 9ல முதல் வாரத்தில் மக்கள் யாரை பார்த்து வெளியே போடா அயோக்கிய ராஸ்கல் அப்படின்னு சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓட் ட்ரெண்டிங்கில் போய் செக் பண்ணுவோம்ல, யூஸ்வலாக அன்அஃபிஷியலில் அந்த மாதிரி செக் பண்ணும்போது ஷாக்காக இருந்தது. இப்போ தான் இதை செக் பண்ணுற முதல் தடவையாக இந்த சீசனில் திவாகர் பார்த்தீங்கன்னா டாப்பில் இருக்கிறாரு. 1,50,000 ஓட்டு வாங்கியிருக்கிறாரு. எப்படி அவர் பர்ஃபார்ம் பண்ணிடல. வடிவேலு சொல்லுவார்ல ஒரு படத்தில், அடி வாங்குது நானு கப்பு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி மக்கள் பார்த்தீங்கன்னா இப்போ திவாகரே நான் 60 நாள் தான் இங்கே இருப்பேன் மக்கள் சப்போர்ட்டில் அப்படின்னு சொன்னார். அப்படி இப்போ அவருக்கு பார்த்தீங்கன்னா நீ எத்தனை நாள் இருப்புன்றதெல்லாம் இருக்கட்டும்ப்பா, இப்போ அடி வாங்கினது நீ, அதனால் எங்கள் ஓட்டு உனக்குதா அப்படின்னு சொல்லிட்டு, கப்பு உனக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு இந்த வாரத்துக்குள்ள அந்த நாமினேஷன் இருக்கிற லிஸ்ட்டில் திவாகரை வந்து டாப்பில் எடுத்துகிட்டு போய் வச்சுருக்கிறாங்க. ஏன்னா அடி வாங்கினது எக்கச்சக்கமாக வாங்கியிருக்காருல, எல்லாத்துக்கும் காரணம் அந்த மென்டல் கம்ருதீன் அப்படின்னு சொல்லலாம். பிரவீன் எஃப்ஜே. ஏன் மென்டல் கம்ருதீன் சொல்கிறேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது, அது அடுத்த வீடியோவில் பேசலாம் டீட்டெயிலாக. 2வது இடத்துல ஆதிரை இருக்கிறாங்க. இவங்க இந்த இடத்துல இருக்க தகுதியான ஆள் தான். சில பேர் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இவங்க பூர்ணிமா ஃப்ரெண்டு, பூர்ணிமா மாதிரி தான் சில விஷயங்களை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவசரப்பட்டு அந்த முடிவுகள்லாம் வர வேணாம், வெயிட் பண்ணுவோம். என்ன அவசரம்? இப்போதைக்கு ப்ளே பண்ணுற கண்டஸ்டண்ட்டில் அவங்க ஸ்டாண்ட் பண்ண இடம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கரெக்டாக இருக்குது. ஒரு வேளை பூர்ணிமா அவங்க உருவத்தில் எட்டி பார்த்தாங்கன்னு வச்சிங்களேன், அப்போ போட்டு புழகலாம். அதுவரை அவசரப்படாமல் வெயிட் பண்ணலாம். ஸோ 2வது இடத்துக்கு அவங்க தகுதியானவங்க தான். 1,11,000 ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க. 3வது இடத்துல பார்த்தீங்கன்னா வியனா இருக்கிறாங்க. 82,000 ஓட்டில் இருக்கிறாங்க. எப்படி என்ன பண்ணாங்க இந்த வீட்டில்? இவங்க என்ன பண்ணாங்க? ஒன்றும் பண்ணல அப்படின்னு தான் இவங்களை ஜெயிலுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. ஆனால் மக்கள் 3வது இடத்துல வச்சிருக்கிறாங்க. அவ்வளோ ஓட்டு போட்டிருக்கிறாங்க. எப்படி இதெல்லாம் இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு முன்னாடியே தெரியும். அதனால தான் பார்த்தீங்கன்னா கிராண்ட் லான்ச் எபிசோட்லேயே நான் சொல்லியிருப்பேன், விஜேஎஸ் கூட ஸ்டேஜில் அவங்க ரியாக்ஷன்லாம் கொடுத்தாங்கல்ல, அப்போவே சொன்னேன் இவங்க ரியாக்ஷன் கொடுத்தே பார்த்தீங்கன்னா ஓட்டை வாங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு கூட்டம் இவங்களுக்கு ஓட்டு போடுன்னு சொல்லியிருந்தோம். இதோ போட்டாங்க. 3வது இடத்துல வச்சிருக்கிறாங்க. 4வது இடத்துல பார்த்தீங்கன்னா பிரவீன்ராஜ் தேவ் இருக்கிறாரு. 46,000 ஓட்டில். இவரும் பார்த்தீங்கன்னா நம்ம முதல் நாளே சொல்லிட்டோம் நெகட்டிவ் சைடில் தான் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஹீரோ கேங் வில்லன் கேங் அப்படின்னா வில்லன் கேங் இருக்கணும்ல கன்ஃபார்மாக. ஸோ அதனால் வில்லன் கேங்கில் இவருக்கு ஒரு முக்கியமான இடம் இருக்கும். அதனால் இவர் இந்த இடத்துல இருக்கிறதுல எனக்கு ஆச்சரியம் இல்லை. 5வது இடத்துல அப்சரா இருக்கிறாங்க. அப்சரா பார்த்தீங்கன்னா 44,000 ஓட்டில் இருக்கிறாங்க. அப்சரா வந்து கண்டிப்பாக இருக்கணும். இந்த மாதிரி ஒருத்தங்க ரெப்ரசன்ட் பண்ணுறவங்க கம்யூனிட்டியே இருக்கணும். ஆனால் அவங்க பேச்சு, அவங்க ஸ்டாண்டு, அந்த மாதிரிலாம் அவங்க வந்து ஒரு ப்ராமிசிங் கண்டஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிற இடத்துல இருக்கிறாங்களா அப்படின்னா இல்லை, இதுவரை எதுவும் பண்ணல. பாயிண்ட் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக உட்காந்துருக்கிற மாதிரி தான் இருக்குது. இப்படியே இருந்தாங்கன்னா வெளியே போக வேண்டியது தான். பட் முதல் வாரத்திலே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் அவங்கள இந்த இடத்துல வச்சிருக்கிறாங்க. அடுத்து கடைசி 2 இடங்கள் அப்படின்னா கலையரசன், அதுக்கப்புறமா பிரவீன் காந்தி லீஸ்டில் இருக்கிறாரு. கலையரசன் பார்த்தீங்கன்னா 41,000 ஓட்டில் இருக்கிறாரு. இங்கே பிரவீன் காந்தி 38,000 ஓட்டில் இருக்கிறாரு. 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 3,000 ஓட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த 2 பேரில் டேஞ்சர் ஜோன் அப்படின்னு சொன்னால் அப்சராவையும் நம்ம இந்த லிஸ்ட்டில் வச்சிடலாம், லீஸ்ட் 3 அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் அதை வந்து சுருக்கணும் அப்படின்னா 2 பேராக சுருக்கணும்னா கலையரசன், பிரவீன் காந்தி, இந்த 2 பேர்லேருந்து ஒருத்தர் போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அன்அஃபிஷியல் சொல்லுது. அதுலேயும் எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா 3,000 ஓட்டு அப்படிங்கிறது அன்அஃபிஷியலில் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. ட்விஸ்ட்டு கூட நடக்கலாம். ட்விஸ்ட்டு நடந்து கலையரசனும் வெளியேற்றப்படலாம். ஆனால் இப்போதைக்கு ஸ்ட்ரைட்டாக அன்அஃபிஷியல் சொல்கிறத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே பிரவீன் காந்தி தான் வெளியேறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளியே போடா அயோக்கிய ராஸ்கல் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் பிரவீன் காந்தியை பார்த்து தான் சொல்கிறாங்க அப்படின்னு தான் அன்அஃபிஷியல் சொல்லுது. கலையரசனும் பிரவீன் காந்தியும் லீஸ்டில் இருக்கிறாங்க. ஆனால் எனக்கு என்ன ஆச்சரியன்னா இவங்களுக்கு யாரா இவ்வளோ ஓட்டு போட்டுது அப்படிங்கிறது தான். இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு இவ்வளோ ஓட்டு போட்டிருக்கிறாங்க. இந்த கதை சொன்னாங்களே அதை மட்டும் பார்த்துட்டா இவங்க வந்து சமூகத்துக்கு நல்லதெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவி மக்கள் சிலர் ஏமாந்துருக்கிறாங்க போல இருக்குது. இவங்க அந்த அளவுக்குலாம் ஒர்த் இல்லை. 2 பேருமே டுபாகோர் தான். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் புரிஞ்சிடும். எனக்கும் பிரவீன் காந்தியை சீக்கிரமாக அனுப்பணும் அப்படின்னு ஆசை எல்லாம் கிடையாது. பர்சனலாக கேட்டால் அவரை வச்சிருக்கணும். விஜேஎஸ் கிராண்ட் லான்ச்சில் சொன்னார்ல, வாரம் வந்து பேச வேண்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு செய்ய வேண்டிய பீஸ் தான் இவர். இவரை இதான் ரஞ்சித்தை அடிக்க முடியல, கவுண்டம்பாளையம் ரஞ்சித்தை பெருசாக. அதனால் இவரை கொஞ்ச நாள் வச்சு ஊரை போட்டு கும்மாங்குத்து குத்தி தான் வெளியே அனுப்பணும். அப்போ தான் இந்த மாதிரி கேரக்டர்லாம், இந்த மாதிரி கேரக்டர் போல் இருக்கிறாங்கல்ல
அவங்கெல்லாம் திருந்த வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். இந்த கலையரசனும் பார்த்தீங்கன்னா 60 டாக்டரேட் அப்படின்னு சொல்லிட்டு உதார் விட்டுருக்கிற அப்படி வாங்கினதெல்லாம் டுபாகோ டாக்டர் டிகிரி. இங்கே வந்து ஐநா சபையுடைய அஃபிஷியல் அம்பாசிடர் அப்படின்னு சொல்லிட்டு உதார் விட்டுருக்கிற அப்படி அதுவும் போய் டுபாகோரு. அதெல்லாம் கூடிய சீக்கிரம் மக்களுக்கு தெரிஞ்சதும் பார்த்தீங்கன்னா அவங்களே காரி துப்பி வெளியே அனுப்பிடுவாங்க. அந்த சுச்சுவேஷன் வரும். இப்போவே பாருங்கள், அங்கங்கே வாயை திறக்கும் போதே நாய்ங்க அப்படின்னு தான் வாயில் வருது. இல்லை ரிவ்யூவர் நாய்ங்க அப்படின்னு வேற சொல்லியிருக்கிற அப்படி. ஏன்பா என்னப்பா கோவம், ஏன்பா அப்படி சொல்கிற அப்படின்னு கேட்டால், இங்கே அரோராவும் துஷாரும் ஒன்றாவே சுற்றிட்டு இருக்காங்க. அதை பார்த்து மக்கள் வந்து இந்த மக்களும் அந்த ரிவ்யூவர் நாய்களும் கதை கட்டி விட்டுருவாங்க அப்படின்னு இவர் சொல்லியிருக்கிற அப்படி. இன்னும் ஓப்பனாக சொல்லணும்னா இந்த நாய் சொல்லியிருக்குது. ஏன் இந்த நாயின்னு சொல்கிறேன்னா, இவர் கூற்றுப்படி பார்த்தோன்னா, இவர் சொல்கிறபடி பார்த்தாவே இதை முதல்ல இனிஷியேட் பண்ணதே இந்த டுபாகோர் தான். அங்கே ஒரு நாள் கூத்து அப்படின்னு சொல்லிட்டு டாஸ்க் வச்சுருப்பாங்கல்ல, அந்த எபிசோடை போய் பாருங்களேன். அதில் வந்து யாருக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் இவர் வந்து துஷாரை கொடுக்குறேன், ஏன்னா எப்போ பார்த்தாலும் அரோரா கூட தான் சுற்றிட்டு இருக்கிறான், ஓடி பிடிச்சி விளையாட்டுருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரெஜிஸ்டர் பண்ணதே இவர் தான். அதை இவர் பண்ணுவாராம், உள்ள வெளியே வந்து ரிவ்யூவர் நாய்ங்க அப்படி கதை கட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு இப்படி பேசுவா அப்படியாம். இதில் வந்து நான் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணேன், ஒரு நாயும் ஹெல்ப் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியும் வாயை திறந்தாலே நாயின்னு தான் வருது. இன்னும் வாயை திறக்கலை, ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டு இருக்கிற அப்படி. இவரும் இருக்கணும், வாயை திறக்கணும், அப்போ தானே மக்கள் கும்மா குத்துவாங்க. ஸோ இருக்கு சம்பவங்கள். விஜேஎஸ் கிட்டேயும் முரட்டடி வாங்குறதுக்கான எல்லா வாய்ப்பும் அறிகுறிகளும் தெரியுது. அடுத்து இந்த பிரவீன் காந்தி இருக்கிறார்ல, இவரும் அதான் ஒரு நான் அப்படிங்கிற அந்த அகம்பாவம் பிடிச்ச அந்த நான் இருக்குல்ல, அதை காலில் போட்டு மிதித்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான அட்வைஸை வந்து மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்த மாதிரி தெரியும். ஆனால் கொடுக்குறாருல இவர், இப்போ வரையுமே அந்த அகம்பாவம் பிடிச்ச ஆணவம் பிடிச்ச அந்த ஜாதி திமிர் பிடிச்ச அந்த நான் இருக்குல்ல இவருக்குள்ள, அந்த நான் இவர் தலையில தான் உட்காந்துருக்கு. அதுதான் அவர்கிட்ட சொல்லணும். அது இல்லாமல் இப்போ கூட பாருங்களேன், இந்த கண்டென்ட்லாம் வெளியே வரல. இவர் வந்து உள்ளே போயிட்டு டைரக்ட் பண்ணால் கூட பரவாயில்ல, முதல் மரியாதை சிவாஜின்னு நினச்சிக்கிட்டு, எப்படி அங்கே ஒருத்தன் வந்து நடிப்பு அரக்கன்னு சுற்றிட்டு இருக்கானோ அந்த மாதிரி ஒரு முதல் மரியாதை சிவாஜின்னு நினச்சிக்கிட்டு அங்கே ஒரு பக்கம் அரோரா, இன்னொரு பக்கம் வியானா, இந்த 2 பேரோட வந்து லவ் சீனு பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கா. அப்படி பர்ஃபார்ம் பண்ண வைக்கல, இவர் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிற அப்படி. கண்டென்ட்டு இவருக்கு, இவரும் இருக்கணும், இதனாலே இருக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுறோம். விஜேஎஸ் வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு தெரில. இப்போ ஓட்டுப்படி பார்த்தீங்கன்னா பிரவீன் காந்தி, கலையரசன் இந்த 2 பேரில் ஒருத்தர் வெளியே போகிறதுக்கு தான் அதிக வாய்ப்புகள் இருக்குது. ட்விஸ்ட்டுன்னு ஒன்று நடந்தால் அப்சரா வெளியேற்றப்படலாம். இதில் இன்னொரு ட்விஸ்ட்டும் நடக்க வாய்ப்பு இருக்குது. என்னென்னா, இங்கே எவிக்ஷனே இல்லை, நோ எவிக்ஷன் அப்படிங்கிற ட்விஸ்ட்டு. காரணம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நந்தினி அவங்க வாக் அவுட் பண்ணிட்டாங்க. எப்படி அவங்கள செலக்ட் பண்ணாங்கன்னே தெரில. இதில் 2 நாள் வந்து ஹைப்பர் ஆகி கத்தி கூச்சல் போட்டு கண்ணா பின்னான்னு உளறிட்டு, ஒரு டைம் வந்து நான் நிறைய பேரை வச்சு செஞ்சுருக்கிறேன் தெரியுமா அப்படிங்கிறது, அடுத்து என்னால் முடியல அப்படின்னு அழுகுறது. இந்த எக்ஸ்ட்ரீம் லெவலில் மென்டல் டிப்ரெஷனில் இருக்கிற ஒருத்தர், மென்டல் கண்டிஷன் இருக்கிற ஒருத்தர், அவங்கள வந்து இவங்க கண்டஸ்டண்ட்டாக கூப்பிட்டு வந்திருக்கிறாங்க. அதுவே ஒரு டுபாகோர் வேலை. இதில் பார்த்தீங்கன்னா அவங்க நார்மலாக இருக்கும்போது ஒரு இடத்துல இவங்க கோவப்படுறாங்க. கம்ருதீன் வெர்சஸ் ஆதிரை, இந்த ஃபைட்டில் பார்த்தீங்கன்னா ஆதிரையை கண்ட்ரோல் பண்ணுறாங்க, பேசாத 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 அப்படின்னு. அப்படி பண்ணுறது இது பகலில். நைட் ஆனால் போதும் பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிருது. எல்லாருமே இங்கே வந்து ட்ராமா பண்ணுறாங்க, நான் ரியலாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ரியலாக இருக்கிறீங்கன்னா இருக்கணும்ல, யாரும் இவங்களை வந்து சீண்டலை, அங்கே கலாச்சி சிரிச்சிட்டாங்களாம், அவ்வளோதான் நடந்துச்சு. அவங்க எல்லா கண்டஸ்டண்ட்டை பற்றி கலாச்சிட்டு இருந்தாங்க, ஒரு கான்செப்ட் ஒன்று ரெடி பண்ணி. அதுக்கு அவங்க சிரிக்கிறாங்க. என் அன்பு வந்து உண்மை, நான் இங்கே வாழ வந்திருக்கிறேன், எங்கள் பிக் பாஸ் வீட்டில் வாழ வந்திருக்கிறீங்க, இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்ததே இல்லை சீனை. ஸோ ரொம்ப டீட்டெயிலாகவே லாஸ்ட் வீடியோவில் அதை பற்றி பேசிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பிரவீன் காந்தி, கலையரசன் இந்த 2 பேரில் யார் போவாங்க, இல்லை நோ எவிக்ஷன் அப்படிங்கிற ட்விஸ்ட் வருதா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த ஓட்டிங் ட்ரெண்டிங்கை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.